ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்களோட ஹெலா எப்படிடா இருக்கீங்க? ஹை ஓப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னா. டுடே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஜங்குக்கு ஸ்டோரி போட்டு ரொம்ப டேஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. அண்ட் தென் லாஸ்ட்டாக போட்ட எஃப்எஃப்க்கு நிறையாவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தேங்க்ஸ்டா. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் கமெண்ட்ஸு இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்போல்லாம் கிடையாதுடா. நீங்கள் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாமல் இருப்பேன். அண்ட் தென் எல்லோரும் சொன்னீங்க இந்த மாதிரி டெஸ்ட்டில் முடிக்காதீங்க, அது ஃபுல்ஃபில்லாக ஆகலைன்னு. ஓகே, நான் அந்த மாதிரி இனிமேல் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ இனிமேல் நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லாட்டினா நான் சேட் எண்டிங் அந்த மாதிரி முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அது சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் பெரிய பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் எழுதுனீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் படிக்கிறப்ப. அண்ட் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ண எல்லா பீப்புள்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டின்ற பார்த்துலாமா? ஜங்குக் உங்களோட ப்ரொஃபஸர், நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. அண்ட் தென் நீங்கள் ரொம்ப ஜாலி டைப். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப பொசசிவ் வரும் ஜங்குக் மேலே. உங்களுக்கும் ஜங்குக்கும் லவ் மேரேஜ் ஆகும். ஜங்குக்கு ஸ்டடீஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அண்ட் தென் இந்த இன்ட்ரோ போதுண்டா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ப்ரெசன்ட் சீனில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு மொபைல்ஸும் வச்சுட்டு எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப போரிங்காக இருக்குது எல்லாருக்கும். அப்பா, ரொம்ப போராக இருக்குது. காலைல இப்போ தான் வந்து உட்காந்தேன், அதுக்குள்ளே இப்படி போர் அடிக்குது. என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான்? ஏதாவது படிக்கிற மாதிரி வச்சுருக்குது. அப்படியே படிக்கிறதுன்னு நினப்பு. ஆமாம், படிக்கிறனால தானே ப்ரொஃபஸர் ஆகிருக்கான். அழகு. அவன் ஸ்டேட்டஸ் அப்படியே லைக் போட்டுட்டு அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஜங்குக் ஸ்டேட்டஸ் தான். அவங்க ஃப்ரெண்டை டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன கிளாஸில் தான் அவன் ஃபேஸையே பார்த்துட்டு இருப்பான்னு நினச்சா இப்போ ஸ்டேட்டஸ்லேயுமா? நீ அடங்குறியா? கிளாஸில் அவன் என்னை அப்படியே பார்த்துட்டானோ அவன் பாட்டுக்கு நடத்தி போடுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். வேணும்னே என்ன ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், கூப்பிட்டு டீஸ் பண்ணிவிட்டு. கடுப்பாக வருது. எல்லாம் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தலாம், அவனுக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம் தரல. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் ஆயிடுச்சா? ஆமாம் சார் வருவாருன்னு நினைக்கிறேன். நானே பார்த்துக்கலாம். மொபைல்லாம் எடுத்து உள்ளே வை, இல்லாட்டினா அவள் தான் அவர் பிடுங்கி தூக்கி போட்டுருவார் டஸ்ட்பினில். தெரியும்ல, பக்கத்து கிளாஸ். அதுவும் உங்களுக்கு. எனக்கு அவன் புருஷன். ஏன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஐயோ, ஜங்குக் சார் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன், நீங்கள் வேகமாக பேக்கில் வச்சுக்கிறீங்க. என்ன இப்போ தான் என்னமோ புருஷன் என்னமோ சொன்னான், அடங்குறியா? என்னதான் இருந்தாலும் அவன் என்னையே ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். எதுக்கு அப்படியே நீங்கள் சைலண்டாக அப்படியே உட்காந்துக்கிறீங்க? நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, இன்னைக்கு வேறு ப்ரெசன்டேஷன் வேறு பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு தரல. வேணும்னே சனியை பிடிச்சவன் என்ன எழுப்பி விடுவான். அவனுக்கு இருக்கு, இன்னைக்கு மட்டும் என்னை எழுப்பி விட்டோம், அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு அவ்வளோ மரியாதை எனக்கு? ஒழுங்காக எழுந்துடுடி. சார் வந்துடுறாரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அப்புறம் இன்னைக்கு எங்கள் அட்டண்டன்ஸ்? வந்தோடனே அதான் கேட்பான். என்ன கூட பார்க்க மாட்டான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக்கு அதை நோட் பண்ணிட்டேன். லைட்டாக சிரிச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியும்ல? சார் தெரியும் சார். என்ன சைலண்ட்டாக இருக்குது? என்ன ஃபஸ்ட்டு பெஞ்சு எப்போயுமே நீங்கள் தான் கற்றுட்ருக்கீங்க, இப்போ என்னடா மெதுவாக சொல்கிறீங்க? யாரும் பண்ணல என்ன? எல்லாருக்கும் தானே சொன்னேன். சார் நாங்களே பண்ணிட்டோம், லாஸ்ட் பெஞ்ச் தான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இவங்க வேறு கடுப்பேற்றுவாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சுலாம் அப்படியே 2 கொம்பா முளைச்சிருக்க. எப்போ பாரு முந்திரி கொட்டையாட்ட போயிடுறது. இவன் வேறு சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது ஒன்று நொய்யினுவான். ஏன்னா எல்லாம் பண்ணியாச்சுல? எனக்கு தெரியாது. எனக்கு எல்லா ப்ரெசன்டேஜும் பண்ணணும், எல்லோரும் செமினார் எழுதணும், நான் அதை பார்க்கணும். அப்போ தான் அவங்களெல்லாம் இன்டர்னல் மார்க் போடுவேன், புரியுதா? மட்டும் என்ன பிச்சை எடுக்கணும் என்கிட்ட? பார்த்தாலே கிடப்பா வருதா? எல்லாத்துக்கும் கேட்டுச்சுடா? சார் கேட்டுச்சு சார். அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன், எல்லாம் நேம் சொல்லுங்கள். சரி சார். எல்லாம் ப்ரெசன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ட்ரீம் வேல்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறது, இன்றைக்கே கொடுக்கணுமா? என்னாச்சு வயன்? அது ஒன்றும் இல்லடி, இன்றைக்கே கொடுக்கணுமா என்ன? எனக்குலாம் அது என்ன சொல்கிறது, நான் வேணும்னே சத்தமாக சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்கடே, கடுப்பாக வரும். நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாமா? வேணாம், குரூப்பாக பண்ணுறப்பே பண்ணி தொலைச்சிடலாம், இல்லாட்டினா அவன் உயிரை வாங்குவான். எதை அவனா? உடச்சிருவான். சரி சார் இருக்கால, அவர் ரொம்ப பண்ணுவாருடி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மார்க் வர போட மாட்டார். அதுக்கு ஓகே. நான் ஆனால் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணலை, நான் வெறும் ஸ்லைடு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது? பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். சார் தானே, நம்ம சார். எது இல்லைடி, சாரே நீ அதெல்லாம் கிடையாது. வேணும்னா ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டு இருப்பான், எனக்கு கடுப்பாக வருது. நீங்கள் அட்டண்டன்ஸை எடுக்கிறப்ப கண்டுக்கவே இல்லை.
அவன் அதை நோட் பண்ணிட்டு ஒயன் என்னம்மா அவனுக்கு ஆ இன்னும் ஆர்மே வைக்கலாம்ல ஒயன் சார் அட்டண்டன்ஸ் எடுத்துட்ருக்கேன் ஏன்னா கூப்பிட்டா கண்டுக்க மாட்டியா ஆ சார் சாரி ப்ரெசன்ட் சார் ஆ ஆப்ஷன் போட்டா சபா என்ன தொல்லை தாங்க முடியல சார் சாரி சார் அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துட்டு ஆ சரி என்னாச்சு அவனுக்கு ஆ காலைல என்ன ட்ரீமா அது சார் என்ன ட்ரீமான்னு கேட்டேன் வெளில போறியா ஐயோ அதெல்லாம் இல்லை சார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரெசன்டேஷனுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேல அது சார் ப்ரிப்பேர் பண்ணியா இல்லையா பண்ணிட்டேன் எப்போ பாரு எப்படியாவது பேசுறது எல்லாம் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துகிறேன் உனக்கு வேலையாக போச்சு நம்ம டீம் தான் பண்ணிடலாம்ல பண்ணிடலாம் ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சங்குக்கு அதெல்லாம் கவனிச்சிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஐஸை பார்க்குறாங்க நீங்கள் இல்லைன்ற மாதிரி தலையாடுறீங்க அதை நோட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அதான் அப்புறம் இப்படி பண்ணுங்க ப்ரெசன்டேஷன் எனக்கு வேணும் என்னே அது சார் ஷோ போச்சு எனக்கு சத்தம் என்ன பண்ணுறது அதான் நான் ஸ்லைட் பண்ணியிருக்கேன் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏதாவது கேட்டேன்னா சமாளிச்சுக்கலாம் கரெக்டு தான் அப்படின்னு அதான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருக்குது ஜங்குக்கு உங்களை எல்லாம் முன்னாடி டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ அதனாலே உங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது எனக்கு மட்டும் ஏதாவது நீ டீஸ் பண்ணால் உனக்கு அவ்வளோதான் வீட்டுக்கு வா இப்போ வச்சுக்கிறவனா எல்லாம் முன்னாடி வேணும்னு என்னை அசிங்கப்படுத்துறியா இருக்குடா அவனுக்கு ஒன்றுமே புரியல லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறான் ஐயோ எதுக்கு இப்போ சிரிக்குதோ இந்த மாதிரி எதாவது பண்ணி எனக்கு கவுத்துற வேண்டியது ஆனால் விட மாட்டேன் எனக்கு வீட்டுக்கு வா உனக்கு இருக்குடி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ உங்களோட நேம் தான் கூப்பிட்றான் லாஸ்ட் பெஞ்ச் வரீங்களா டீம் ரெடியா உங்கள் டீமு சார் பண்ணா சார் என்னது பண்ணாமா ஷோ இவளுக்கு வேற தாங்க முடியல ஒயன் சார் அப்போவே சொன்னார்ல உனக்கு மட்டும் 4 ஸ்லைடு ஏன்னா தெரியும் நீ மூடு நான் என்ன சவுண்டாக பேசலாம் ரொம்ப பண்ணுறாங்க எல்லாம் உனக்கு ஓகே தானே எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது வந்து என்னென்னா அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா நீங்களே ஷாக்காக பார்க்குறீங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறா பாரு இவளுக்கு வேறு 2 ஸ்லைடு தான் இருக்கும் எனக்கு தான் 4 ஸ்லைடு அடுத்து இவளா ஸோ நீங்கள் நோட்டை வச்சு அப்படியே பார்த்துட்ருப்பீங்க ஆக்சுவலி சரி இதுக்கு தான் மீனிங் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க பட் இங்கே வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ என்ன பண்ணுறது செம்மையாக வந்துட்டு திட்டு வாங்க போகிறேன் ஆமாம் விருதி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கு அதை நோட் பண்ணிட்டேன் வயன் நோட்லாம் பார்க்கக்கூடாது மூடி வைக்கணும் அங்கே போய்ட்டா நோட்லாம் பார்க்கக்கூடாது சரியா எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க ஸோ நோட்லாம் பார்க்காத மூடி வை சார் அது 1 செகண்ட் மூடி வைன்னு சொன்னேன் சரிங்க சார் ஷோ ரொம்ப பண்ணுறான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் வேணுங்கண்ணா தும்முற பாரு நீங்கள் அவனை பார்த்து செம்மையாக இருக்கிறீங்க அவன் லைட்டாக சிரிச்சிட்டேன் நேற்று நைட்டெல்லாம் என்ன பண்ணுறீங்க மேடம் வீட்டில் சும்மா தானே இருந்தா மொபைலில் என் கூட கேம் விளாண்டுட்டு இங்கே வந்து நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னு சொன்னால் கேட்குறது கிடையாது சரி இது மாதிரி பண்ணுறது இங்கே வந்து என்கிட்ட திட்டு வாங்குறது என்னவா பண்ணு ஸோ அவன் அப்படி பார்த்துட்ருக்கான் உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது அவனையும் மறைச்சு பார்க்குறீங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நீங்கள் இவங்களுக்கு வேறு என்னவா எனக்கு போய் கண்டிப்பாக திட்டு வாங்க போகிறேன் வேண்டாம் ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஸோ உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படியே வேர்த்து கொட்டுது உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட்டாக அப்படியே நிற்கிறீங்க அது குட் மார்னிங் எவரிவான் ஐ எம் ஒயன் ஃப்ரம் அது ஒயன் சத்தமா கேட்கவே இல்லையா லாஸ்ட் பெஞ்சா கேட்குதாடா உங்களுக்கு கேட்குதா சார் கேட்கல கடுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டான் ஒயன் மார்னிங் சாப்பிட்டீங்களா இல்லையா அது சார் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டேன் அப்போ ஏன் சத்தம் வரமாட்டேங்குங்க சத்தமாக பேசுங்க எல்லாருக்கும் கேட்கணும் நான் பேசுறது கேட்குது இல்லடா ஆமாம் சார் நல்லா கேட்குது அந்த மாதிரி நீ பேசுகிறதும் கேட்கணும் புரியுதா சார் என் வாய்ஸ் இவ்வளோதான் கேட்கல அது என் வாய்ஸ் இவ்வளோதான் சார் எல்லாம் சிரிக்கிறாங்க போய் சொல்லாத என்ன இவங்க வேற வாய்ஸ் எவ்வளோதான் 2 மாதிரி பேசுறது எங்கள் மட்டும் அப்படியே பேசவே தெரியாத மாதிரி பேசுறது அதெல்லாம் பேசுங்க சார் அது வர மாட்டேங்குங்க நீ பேசு ஸோ நீங்களும் அப்படியே போர்டை பார்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பிகாஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னே தெரில நீங்கள் தமிழில் ப்ரிப்பேரும் பண்ணல ஸோ அப்படியே அரைங்குறமாக பண்ணிட்டுருக்கீங்க அங்கே பாதி பேருக்கு கேட்கவும் இல்லை புரியவும் இல்லை ஸோ எல்லோரும் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் புரியுதா இந்த மேடம் சொல்கிறது இப்போ இவங்க தான் நம்மளுக்கு மேடம் ஸோ புரியுதா எல்லாருக்கும்
சார் ஒன்றும் புரியல சார். சுபா இப்போன்னு பார்த்து வேணும்னே எல்லாம் பண்ணுவாங்க சார். அது யாருக்குமே புரியல நீ நடத்துறது. பிகாஸ் அது உனக்கே புரியாது. ஏன்னா நீ மீனிங்கை பார்க்கல கரெக்டா, வெறும் அதை மட்டும் வாசிக்கிறா சார். அது பார்க்கல தானே? ஆமாம் சார். என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் வர்றதுக்கு முன்னாடி? அது மொபைல் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அப்போ கூட பார்க்கணுன்னு இல்லை. அது இன்னைக்கு வைக்க மாட்டேங்கன்னு நினச்சேன். நல்ல ஜோக்கு. எல்லாம் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போகுது. அவன் உங்களை ரொம்ப டீஸ் பண்ணுறான். உங்களுக்கு வேணும்னே இருக்கிற மாதிரி இருக்கு. அவனே பார்த்து மறைக்கிறீங்க. ஸ்லைடு யார் பண்ணா? ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு, அப்படியே க்ரியேட்டிவிட்டியாக இருக்கு. நான் என்ன சார் பண்ணா? அது மட்டும் நல்லா பண்ணுறீங்க. ஆ ஏன் எல்லோரும் முன்னாடியும் செமினார் எடுக்க தெரியாதா சார்? அது ஃபஸ்ட் டைம் தான். போக போக அப்படியே பழகிக்கணும். இப்படியே இருந்தால் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும், புரியுதா? நெக்ஸ்ட் டைம் பண்ணணும் நல்லா பெட்டரா, புரியுதா? போங்க. சரிங்க சார். அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கேன். அப்பா எப்படியும் அந்த இதுவும் தொல்லை முடிஞ்சிருச்சுலடி. ஆமாம் ஆமாம் வயன், ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். பார்த்தியா, நம்ம டீமோட பண்ணியிருக்கணும். கரெக்டு தான். அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சங்குக்கு அப்படியே முன்னாடி நின்றுட்டு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குல்ல இன்னும் சார்? 10 நிமிட்ஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே. நான் ஒன்றும் பிரேக்லாம் எடுக்க மாட்டேன், ஸோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் எடுங்க. ஐஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணிங்க. நல்லாவே ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பிபிடி எக்ஸ்பிளைன் கொஞ்சம் எல்லோரும் தமிழில் சொல்லியிருக்கலாம். பிகாஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் ஒழுங்காக சொல்ல, தமிழ்லேயும் சொல்ல. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நல்லா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஒரு சில பேர் தங்கிலீஷில் சொல்கிறீங்க, அதுவே ஒழுங்காக பண்ணல. ஸோ எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. என்னடா அவர் இப்படி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ என்ன பண்ணுறது? நான் சொல்கிறவங்கள தவிர மீது எல்லாரும் ரிப்பீட்டடாக பண்ணணும். ஐயோ என்னவா எத்தனை டைம் பண்ணுறது? நம்மளால முடியாது. கரெக்டு. ஸோ இந்த டைம் குரூப் ஆக்டிவிட்டி கிடையாது. எல்லாம் தனியாக ஓனாக ஸ்லைடு எடுத்து தனியாக பண்ணணும், புரியுதா? கேட்குதா? லாஸ்ட்டு பெஞ்ச் கேட்குதா? சார் கேட்குது சார். ஸோ இன்னைக்கு யார் யார் பண்ண தேவையில்லன்னு சொல்கிறேன், எழுந்துக்கோங்க. பாய்ஸில் அந்த பையன் பண்ண வேணாம். அவன் நேம் என்னடா? ஜாக். நீ பண்ண வேணாம். ஸோ கேர்ள்ஸில் லாஸ்ட் பெஞ்ச். ஸோ என்ன தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். லாரா அவன் பேர். ஆமாம் சார், உங்கள் டீம் தான் அவன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டா பார்த்துட்டு ஒரு வேலை நம்ம டீமும் சொல்ல வேணான்னு நினைக்கிறானோ. ஸோ அப்படியே முன்னாடி 2 பொண்ணு அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு. ஸோ இவங்க 5 மெம்பர்ஸ் தான். இவங்க மட்டும்தான் எனக்கு நல்லா பண்ணாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பிகாஸ் தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பர்ஃபெக்டாக இருந்தது. அதை தவிர எல்லாம் பார்த்தே சொல்கிறீங்க நல்லாவே இல்லை. ஸோ எல்லாம் ரிப்பீட்டாக பண்ணுங்க, புரியுதா? அண்ட் முக்கியமாக தென் வயன் எந்திரியா. என்னது எதுக்கு என்ன இருக்கு சொன்னாரு? நீ தான். நீ பேசுகிறது எனக்கு காலையில் கேட்கல. ஸோ நீ கண்டிப்பாக பண்ணும். அதுவும் 4 ஸ்லைடு இல்லை, 10 ஸ்லைட் பண்ணு, புரியுதா? ஓனா பண்ணு. உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது, உங்களால் மறைக்கவும் முடியல. பிகாஸ் எல்லாம் பார்க்குறாங்க இப்போ உங்களை. சார் அதான் பண்ணலாம்ல? பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். ஸோ அப்படியே சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அவன் டாபிக் கொடுக்குறான், உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. அவனே மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. சங்குக்கு சிரிப்பாக வருது. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு அவன் ஐஸை அப்படியே வின் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. என்னடி இது? உன் புருஷன் எப்போ பாரு ஒன்னே ஏதாவது கழுவி ஊற்றிட்டு இருப்பானா? நீ வாயை மூடுறா. எனக்கு பார்த்தாலே கடுப்பாக வருது. வேணும்னு ஏதாவது சொல்லிட்டு பாரு. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அவனாவது பண்ணாமா அப்படியே ஏமாத்திடலாம்னு நினச்சிங்க. நான் மார்க் போட மாட்டேன். இன்டர்னல் மார்க் போடலன்னா அப்புறம் என்ன ஆகுன்னு உங்களே தெரியும். நீங்கள் எழுதுறதுலாம் வேஸ்ட்டு தான், புரியுதா? 10 மார்க் வேணும்னா பண்ணலாம், புரியுதா? கேட்குதா? எல்லாருக்கும் கேட்குதா? அவங்கள பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. பரவாயில்ல, 10 மார்க் தானே போனால் போகுது. 10 மார்க் தானே போனால் போகுது நிறையா பேர் நினைக்கலாம். அந்த 10 மார்க்கு எவ்வளோ வேலையுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அரியர் உலகம், அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான் லாஸு. அப்புறம் குரூப்பாக டிகிரிலாம் வாங்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், டைம் ஆச்சா, எல்லாம் பிரேக் போகலாம். பாய். தேங்க்யூ சார். ஸோ ஜங்குக்கு அப்படியே வெளில போயிடுறான். நீங்கள் ரொம்ப கோவமாக வருது. அவனே போகிறதே பார்த்துட்டு மறைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு அதுவே இன்னும் கோவமாக வருது. ஹே எதுக்கடி சிரிக்கிறீங்க? இல்லை, உன் புருஷன் எப்பயுமே இப்படி தானா? வேணும்னே ஆனால் ஒன்று சொன்ன மாதிரி இருக்குல்ல. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நீ என்ன கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருக்கலாம். அதுக்காக அப்படியே சொல்லுவான். எரிச்சலாக வருதுல்ல. அவனுக்கு எவ்வளோ திமிரு. நான் வேணும்னே பண்ண மாட்டேன் பாரு. நான் லீவ் போட்டுடலான்னு இருக்கேன்டி நாளைக்கு. எப்படி நீ போடுவேன்? போட விட்டுருவானா? ஜங்குக்கெலாம் அதெல்லாம் விட மாட்டான். என்ன நீ அவன் பேர்லாம் சொல்கிறேன், நீலாம் சொல்லாதா? சரி அம்மா தாயே, நான் ஏதாச்சும் உன் புருஷனாச்சு, என்னமோ பண்ணிக்கோ. உனக்கு இன்டர்னல் மார்க் வேணும்னா வாங்கிக்கோ.
அப்புறம் இஷ்டம்பா. ஆ இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பா ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒயன் யாரு நான் தான் சார் கூப்பிட்டாரு. சார்னா ஜங்குக் சார். அவர் எதுக்கு என்ன கூப்பிடுறாரு தெரில. ஸ்டாஃப் ரூமில் வர சொன்னார் உங்களை. நான் மட்டுமா? ஆமாம் நீங்கள் தான் போகணும். எதுக்கு என்ன மட்டும் கூப்பிட்றான்? நான் எதுக்கு போகணும்? நான் போக மாட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேன்டீன் அண்ட் ரெஸ்ட் ரூம் அது மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க. அதை கூப்பிட்டான்னு தெரிஞ்சு வேணுங்கன்னே பண்ணிட்டு இருக்கீங்க. சங்கு காய்ச்சல் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டுப்பான். இவளுக்கு தேவைதான் மாதிரி போச்சு. ஆ கூப்பிட்டா வர்றது கிடையாது மேடம். கிளாஸில் மார்னிங் பேசினதில்ல கோச்சி பலம் எனக்கு சிப்பா வருது. ரொம்ப பண்ணிட்டேனா நீ அழகா லட்டு மாதிரி இருந்து என்ன பண்ணுறது. ஆனால் வாசி கேட்கலையா எனக்கு? யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். என் பொண்டாட்டினாலும் எல்லாம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கா. அது அவள் வாட்டம் பேசலாம். ஸோ அவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வர மாதிரியே தெரில. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐயோ கிளாஸுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் போகலாம். தமிழ் மாம்பா அவங்க வந்தாமே அப்புறம் வெளில நிற்க வச்சுருவாங்க கரெக்டு அப்படின்னு வேகமாக ரெண்டு பேரும் அப்படியே ஏறி போகிறீங்க ஸ்டெப்ஸில். சங்குக்கு அதை நோட் பண்ணிவிட்டு நான் அவனை ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டா அங்கே போயிடுறியா? டைம் வர ஆச்சு. பரவாயில்ல எனக்கும் கிளாஸ் இருக்குது பார்த்துக்குறான் ஆஃப்டர்நூன் அப்படின்னா அவனும் கிளாஸ்க்கு போயிடுறான். ஸோ நீங்கள் போகவே இல்லை அப்படியே மறந்துட்டீங்க அவன் கூப்பிட்டதே. ஆ என்னடி உன் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க நீ போகாமல் என்ன இங்கே பறக்க பார்த்துட்டு இருக்கா? ஆ கூப்பிட்டானா? அட ஆமாண்ணா மார்னிங் கூப்பிட்டான். மறந்துப்பான் அவனை. அவனுக்கு கிளாஸ் இருக்கும்ல பார்த்துக்கலாம். எது பார்த்துக்கலாமா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஏதாவது லெக்சர் எடுப்பான் அதுக்கு கூப்பிட்டுப்பான். நான் போக மாட்டேன். அவன் மேலே கோவமாக வேற இருக்கேன். எதுக்கு போனோம்? அது சரி நீ கோவமாக இருக்கியா? அவன் பிடிச்ச இங்கே வந்து நின்னால சங்குக்குன்னு இழிச்சிட்டு போவா. நீ வாய் முடியா என்னை எப்போ பார்த்தாலும் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்க. அப்படின்னு திருப்பிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது சங்குக்கு அப்படி தான் பேசுனது. எப்பயுமே ஆச்சு பரவாயில்ல. எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். இருக்க வீட்டுக்கு போ. நான் உன்னை என்ன பண்ணுற பாரு. எப்படி என்னை அசிங்கப்படுத்தினா ஆனால் உன்னை அசிங்கப்படுத்துவான். என் அத்தைக்கிட்டே உனக்கு போட்டு கொடுக்குறேன் இரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே லன்ச் டைம் ஆகுது. நீங்கள் கிளாஸ்லேயே உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆக்சுவலி ஜங்கு இப்போயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். நீங்கள் மொபைலே யூஸ் பண்ணல பிகாஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண மாட்டீங்க காலேஜில் அவ்வளோதான். அதான் என்னாடி நீ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேறேன். ஆமாண்ணா யூஸ் பண்ண மாட்டால இப்போ யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? ஸோ அப்படியே உங்களுக்கு காலேஜ் எண்ட் ஆகுது. சங்குக்கு ரொம்ப சேடாக இருக்குது பிகாஸ் உங்ககிட்ட மார்னிங்லேருந்து பேசல சரியா. அதே நினச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். இன்னைக்கு சேர்ந்து வீட்டுக்கு போகலாமா? மேடம் வருவாங்களான்னு தெரிலையே. உடனே ஏறிடுவானே பஸ்ஸில். கார் வேறு இங்கே நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாம் பார்ப்பானுங்க என்ன பண்ணுறது. ஸோ அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் அந்த க்யூரியாசிட்டிலேயே. வீட்டுக்கு போகிறப்ப எப்படியும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜாக பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு வேணும்னே ரிப்ளை பண்ணலாம். எதுக்கு ரிப்ளை பண்ணணும்? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓய் பொண்ணாட்டி காரு கிட்ட ஏறியாண்டி இன்னைக்கு சேர்ந்து போகலாமா? அது நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறதே தெரில. எதுக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பி விட்றோம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? நான் போகல சார் நான் வரல. எது சாரா? ஆமாம் சார் நான் வரலாம். எனக்கு பஸ்க்கு டைம் ஆச்சு. நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க பாய். ஓ மார்னிங்கோட கோதில் இருக்காங்களோ மேடமு ஆனால் சமாதானம் படுத்தணும் இருக்கட்டும். அவனும் அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க ஆக்சுவலி. என்னது என்ன வரல போலையே எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. ரொம்ப போர் எடுக்குது. கொஞ்சம் நேரம் டிவியாவது பார்க்கலாம். அந்த ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு நைட்டு. என்ன பண்ண போகுது? மார்னிங் எப்படி நான் எது பண்ணாலும் கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லுவான். அதுக்கு நம்ம பண்ணாமே போகலாம். ஆமாம் நாளைக்கெலாம் பண்ண மாட்டேன். ஸோ ஜங்குக்கு அப்படியே வேகமாக காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். மார்னிங்லேருந்து மெசேஜ் பண்ணா எதுக்கிட்ட ரிப்ளை பண்ணல. அவனை என்ன கூப்பிட்டாங்களா வரமாட்டியாடி? எவ்வளோ டைம் கூப்பிட்டான் என்ன உங்களுக்கு? நானா காலேஜில் மொபைல் யூஸ் பண்ண மாட்டாளா? அப்புறம் நான் அது தெரியும்டி வீட்டுக்கு போகிறப்ப கூப்பிட்டாங்களா? அட்லீஸ்ட் அப்போயாவது வந்துருக்கலாம்ல. நானும் ஆஃப்டர்நூன் வெயிட் பண்ண தெரியுமா லஞ்சே சாப்பிடல நீ. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அவனை திரும்பி பார்க்குறீங்க. அதனால அவன் லஞ்ச் கூட சாப்பிடாம இருக்கான். எதுக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க? நீ தான் வரல உங்கள்கிட்ட சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தான். என்ன புதுசா நம்ம சேர்ந்தா சாப்பிடுவோம் எப்பயுமே. இல்லைண்ணா நீ சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. எதுக்கு தோணுச்ச? காலைல எல்லாரும் முன்னாடி என்னை கத்திட்டு மத்தியானம் அப்படியே கன்வென்ஸ் பண்ணலான்னு நினச்சிங்களோ? அது கண்டுபிடிச்சிடால என்ன பண்ணுறது. அதெல்லாம் ஒன்று கிடையாது. சும்மா நீ உனக்கு பிடிச்ச சாதம் செஞ்சுருந்தா. எது எனக்கு பிடிச்சதா? எங்கே சொல்லுங்க. அது இல்லை உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் அப்படியே கூட்டு போகலான்னு. எப்படி காலேஜ்லேயே வாட்ச்மேன் அப்படியே விட்டுட்டானும். எப்படி வாயை திறனாலும் பொய்ச்சி சொல்கிற நீ. அந்த வாய் தானா? அப்படி நான் வாய்க்கிட்ட அப்படியே போகிறீங்க ஜங்குக்கு பதிரா. டாடி ப்ளீஸ் வேணுமா? சி அந்த மாதிரி கிடையாது.
அப்படி தட்டி விட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிடும். எதுக்கு நீ சிரிக்கிறான்? இந்த மாதிரி சிரிக்காதா, எனக்கு என்னவோ ஆகுது. இந்த மாதிரி சிரிச்சா இப்படி நாங்கள் மன்னிச்சிடுமாண்ணா? ஐயோ நான் பின்னாடி தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணியா? எல்லாம் முன்னாடி எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு தருமா? ஏன்டா அப்படி சொன்னேன் எனக்கு? அல்லாதடி அல்லாத சாக்லேட் வாங்கி தரேன். போ, எனக்கு ஒன்று வேணாம். எல்லாரும் எனக்கு கேவலமாக பார்த்தாங்க. நான் என்ன அவ்வளோ கேவலமாக சொன்னேன்? இல்லை கொஞ்சம் கேவலமா. கொஞ்சம் கேவலமா? இல்லை, நான் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணலன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? இங்கே பாரா, நீ தப்பு பண்ணா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணோம், புரியுதா? பிகாஸ் நான் உன்னோட ப்ரொஃபஸர். காலேஜில், ஐ மீன் உன் கிளாஸில் பர்சனலாக எனக்கு என்ன உரிமையும் இருக்குது, புரியுதா? நீ நேற்று நைட்லாம் இங்கே கேம் விளாண்டுட்டு இருந்தேன். நான் எவ்வளோ டைம் சொன்னேன் ஒழுங்காக பண்ணுன்னு கேட்டியா? யார் என் கூட கேம் விளாண்டுது? அது ஹா அது நீங்கள் தானே? என்னமோ என் மேலே மட்டும்தான் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது நான் வந்துட்டு சொன்னா நீ கேட்கல. அப்புறம் அது வச்சு பண்ணா நான் ஒரு கம்பெனி கொடுத்தான். நடிக்காத நீ. ஃப்ராடு பையன். இப்போ பாரு, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு மூஞ்சி அப்படியே கடைசியில் இப்படி வச்சுட்டா ஆனால் ஏற்றுக்கணுமா நான்? ஆமாம், அப்படிலாம் பண்ணாதீங்க மேடம். அப்படின்னு அவங்க கிட்டே வரா. எதுக்கு நீ இப்போ கிட்ட வரா? அதெல்லாம் முடியாது, தள்ளடா அப்படின்னு நீங்கள் தட்டி விட்டு அப்படியே வாழ போகிறீங்க. சரி மேடம், வாங்க சாப்பிட்லாம், பசிது. நீங்களேருந்து சாப்பிட்லாம். எதுக்கு நீ சாப்பிடாம இருக்கா? உடம்பு என்ன ஆகுறது? அவனை உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணாடி, எனக்கு எனக்கு ஒரு வாய். என்ன அப்படியே உனக்கு கூட்டி விட்றீங்க. ஸோ அவனும் உங்களுக்கு கூட்டி விட்றான். அம்மோ சென்னா, அது ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்படி கத்துற? நான் எவ்வளோ ஆசையாக கூப்பிட்றேன். ஆமாம், நீ ஆசையாக கூப்பிட்ற. இந்த மாதிரி தானே நீ கூப்பிடுவ காலைல என்ன எல்லாம் முன்னாடி. எதுக்குடி நீ அதெல்லாம் எழுதுகிறா? காலைல எப்படியா சொல்லுவேன்? என் நேம் சொல்லி தானே கூப்பிடுவா. இப்போ என்ன புதுசா? அது அது எல்லாம் இருக்காங்க. எல்லாம் முன்னாடி அப்படி கூப்பிட முடியுமா? நீ பயந்தாமலே. நான் ப்ரொஃபஸர் நீ. தெரியுது. அழகு. நடி ஒன்றும் இல்லை. இப்போ என்ன உனக்கு? அது ஒன்றும் இல்லை. என் பொண்ணாடி கோவமாக இருக்காளா இல்லை நார்மலாக இருக்காளான்னு செக் பண்ண. அதுவா, ரொம்ப கோவத்தில் எரிஞ்சு வந்துட்டு இருக்கா. பார்த்தா தெரியல. அதான் தெரியுதா? அதான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்குறேன். பார்த்துட்டே இரு, பார்த்துட்டே இரு. ஸோ அப்படி நீங்கள் அவன் ஐஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு இவா வா முடியாது, இவா இவா வா என் மேலே உட்காரணுமா? எதுக்கு நான் உட்காரணும்? நீ உட்காரு. உட்காருறி. உங்கள் லேப்பில் அப்படியே உட்கார வச்சுட்டு போனாடி ரொம்ப கோவமா? ரொம்ப கத்திட்டேன் காலில். இல்லை, ரொம்ப நல்லா பேசினா. அதான் மனசு நனைஞ்சிருச்சு, வயிறும் நனைஞ்சிருச்சு. ஐயோ, ரொம்ப டைலாக்லாம் வேணாதீங்க மேடம். சாப்பிடு. அப்படி உங்களுக்கு கூட்டி விட்றான், நீங்களும் அப்படி சாப்பிட்டுட்டா. எதுக்கு அப்படி திட்டுனா? சரி வா. எனக்கு அப்படி கேவலமாக திட்ட மாட்டான், சரியா? கொஞ்சம் லிமிட்டாக திட்டுறான். ரொம்ப லிமிட்டாவா? எல்லாத்துக்கும் எல்லாம் என்னை எவ்வளோ தெரியுமா கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? வெறியே. நீ சொல்ல வேண்டியதா, நான் புருஷன் பாசமாக திட்டுறான் அவங்களே என்ன இருன்னு. அந்த மாதிரிலாம் நீ சொல்ல. சரி ஒன்றும் இல்லை. எதுக்கு போ, எனக்கு ஒன்று வேணாம். என்ன அடி? எனக்கு 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 கொடு. உனக்குலாம் கிடையாது. குட்ரி. ஸோ நீங்களும் சங்குக்கோ அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. விட. என்னாடி? நான் பண்ணவே இல்லை. எனக்கு ப்ரெசன்டேஷனுக்கு நான் அது பண்ணணும். மேடம் சின்சியாரிட்டி ஆகுது. ஆமாம், அப்புறம் நாளைக்கு எங்கள் சார் திட்டுவார் நான் தெரியுமா? அதுவும் அந்த ஆளுக்கு என்ன ஆளா? ஆமாம், அவருக்கு 30 இது அது சாரி 28. 28. அப்போ அவர் ஆள் தானே? ஆள். ஆமாம். ஆள். ஷான்லாம் கிடையாது. அவருக்கு ஆக்சுவலி அங்கிள். இது அங்கிளா? அங்கிள சங்குக்கு வலிக்குது. சங்கு விட. அவங்க இப்போ பிடிச்ச அப்படியே இழுக்கிறான். எதுக்கு அப்படி பண்ண வலிக்குது? அப்புறம் என்னடி சொன்னான்? அவருது அப்படி அறியா ஷால்லாம். அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி அப்படி சொல்லலாம்? ஏதோ வலிக்குது அந்த மாதிரி சொல்கிறேன். எல்லாம் அப்படியே அடிக்கிறியா நீ? உனக்கு அண்ணும் செம்மா இருக்கா. செம்ம ஃபிக்கா தெரியுமா நீ? அவனுக்கு வெக்கமாக வருதா? டாடி சொன்னா காதிகல. அது என்ன ரொம்ப அழகு தெரியுமா? என் செல்லம் எப்பயுமே என் கண்ணுக்கு அழகு. அப்புறம் என்னமோ சொன்னீங்களா மேடம்? என்னமோ சொன்னா வயசானாலும் நல்லா தண்டிப்பேன். அது எனக்கு தெரியும். ஸோ அப்படியே அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே மெல்ட் ஆகிடும், பேக் கிஸ் பண்ணுறான். இப்போதும் வெறி. போ எக்ஸாமுக்கு சாரி இது ப்ரிப்பரேஷன் பண்ணி போ. என்ன என்னடாச்சு? அது உனக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குல்லடி, அது பண்ணுன்னு சொன்னான். அதுக்கு எதுக்கு சாருக்கு இவ்வளோ நடக்குது? ஸோ அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நீ போ. என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லடி, கிளம்பு. என்னாச்சு? நல்லா தானே பேசுனேன், எதுக்கு இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லடியுமா, கிளம்பு தலைவலிது. தலைவலிக்கு உனக்கு. நான் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப
அப்படின்னு தலை விட்டு போறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படியே உங்களையும் மறைச்சு பார்க்குறான். அது ஒழுங்காகவே வரல. ஒழுங்கா பண்ண. எனக்கு தெரியும் மூடு. ஒழுங்கா பண்ணுறீ நல்லாவே இல்லை. அவன் பாரு எழுத்தெல்லாம் கேப்ஷனில் போயிட்டுச்சு. ஸ்மால் ஆகு. எனக்கு கையும் வலிக்குது. நீயே பண்ணி கொடுப்பா. முட்டு நீ பண்ண. உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நீ கற்றுக்கணும் பண்ண. சரி அப்போ நீ தள்ளி அது உட்காரு. சும்மா நோய் நோயின்றடா நீ. நோய் நோயின்றனா அப்படின்னா அவன் உங்கள் மேலே உட்காந்துக்கிறான். உன் வெயிட்லாம் என்னால் தாங்க முடியாது. எந்திரிடா எரும மாடு. எரும மாடா எங்க எங்க அகைன்னு சொல்லு அப்படின்னு அவன் ஃபேஸை திருப்பிக்கிடா. சொல்றீ சொல்லு. எல்லாம் ஷலக்கல. ஷலந்துரு ஷலந்துரு என் தங்கம்லாம் ஷலந்துருமா. அவன் லைட்டாக சிரிச்சிட்டான். சரி சரி ரொம்ப அழுகாத. அவன் லேப்பில் அப்படியே உங்களை உட்காருக்கிறான். எதுக்கு இப்படி பண்ணுறேன்? இப்படிலாம் பண்ணாதடா. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா. ஏன்டி ஏன் நீ தப்பு தப்பாக பண்ணுறான். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹெல்ப் தான் பண்ணுறான் புரியுதா. நீ ஹெல்ப் பண்ணுற லட்சணம் தான் தெரியும். நீ தள்ளலாம் கையை அடு ஃபஸ்ட்டு. நீ எங்கே கை வைக்கிறான்? நான் எங்கேயும் கை வைக்கலடி. நான் குட் பாய்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சரியான போரிக்கு கையிடுறான். சரி சரி நான் ஒன்றும் பண்ணல. உன்னை டிஸ்டர்பே பண்ணலாம் சரியா. ஆனால் என் மேலே மட்டும் உட்காந்துக்கும். ஓகே அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அதில் கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேடி இது ஓகே. எங்க எக்ஸ்பிளைன் பண்ண என் முன்னாடி. உன் முன்னாடிலாம் பண்ண மாட்டேப்போ. பண்ணுறி நான் ஒன்றும் சொல்ல மாட்டாதா. அதெல்லாம் வேணாம். நான் இதுக்கு தமிழ் மீனிங்லாம் பார்க்கணும். ஹீரோ சர்ச் பண்ணி பார்க்குறேன். சரி சரி அதில் பார் வரும். இது போதும் ஜம்பு. எதுக்கு இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது. நீலாம் மனசு வச்ச பண்ணலாம் பண்ணு. இவ்வளோலாம் லென்த்தாக இருக்குது ஜம்பு. எதுக்கு இதெல்லாம் வேணாம். பண்ணுறி பண்ணு. ஸோ நீ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. எதுக்குடா இவ்வளோ இருக்குடா. அதெல்லாம் என்னால் படிக்க முடியுமா? இன்றைக்கே இப்படி பண்ண முடியும். பண்ணலாம் நீ லட்டு. பண்ணு. எல்லாம் முன்னாடி நீ கெத்தாக சொல்லணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும்ல. அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போ இதில் ஆஃப் தான். ஒழுங்கா பண்ணுறி. ஒழுங்கா பண்ணு. எதுக்கு இப்போ கத்துற நீ? ஒழுங்கா பண்ணவ. இப்படி ஆஃப்லாம் பண்ணால் என்ன இருக்குதுல? ஒன்றுமே புரியல. உனக்கு டாபிக் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். அதை பண்ணுறது உனக்கு என்னடி வலிக்குது. என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாது. சரி போ நீ என்னமோ பண்ணு அப்படின்னு நினச்சி போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சிவனுக்கு பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டாளா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே மிட் நைட் ஆகுது. அந்த அவன் பக்கத்தில் படுத்துடுறீங்க. ஸோ ஜங்குக்கு லைட்டாக வச்சுட்டு எல்லாடி எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு அப்படின்னு அவனை அப் பண்ணிக்கிறேங்க. அவனை அப்படியே பேக்கப் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கா மார்னிங். சரி சரி எழுப்பி விட்றேன். மார்னிங் எழுந்து படிக்கிறியாண்ணா? எதெல்லாம் எழுதி படிக்கிறேன். எதுக்கு நான் மார்னிங் எழுந்து படிக்கணும்? எனக்கு தான் அறிவு இல்லையா? மார்னிங் வந்து லேட்டாக எழுப்பி விடனா அதானே பார்த்தோம். ஒரு நாளாவது நீ மாறுறியா அப்படின்னு உங்கள் மண்டையில் நாங்கன்னு கொட்டுறான். நீங்கள் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு தாயா அழாதா. தெரியாமல் கொட்டேன். சப்பா முடியல. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. சாக்லேட் வாங்கி கொடு. இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கி தரேன். அழகி வாங்கி தரான். சரியா மேடம் அழாதீங்க மேடம். சரி அப்படின்னு திருப்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே பேக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை தெரியாமல் மடிச்சிடான். சரி அப்படின்னு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு நர்வஸாக இருக்குது. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஸோ ஸ்டிக்கி நோட்டு ஜங்குக்கு சீக்கிரமாக போயிருப்பான். பிகாஸ் அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும். சீக்கிரமாக அழைச்சி போயிட்டேன்னா ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக அழைச்சி காலேஜ் வரீங்க. என்ன பண்ணுறது? எனக்காவது நல்லா சொல்லலாம். என்ன வயன் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டியா? போச்சுடா மார்னிங்கே கலாப்பாங்க. நான் நல்லா பண்ணிட்டேன். நீங்கள் நாங்களும் நல்லா பண்ணிட்டோம். தெரியும் உங்களுக்கு தான் இல்லைன்னு தெரியல. பாய் முடுங்கடி. எப்போ பாரு நீங்கள் வேற அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு தான் வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ ஜங்குக்கு வரான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். செடம் சார் அது ப்ரெசன்டேஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் சார். குட் குட். லாஸ்ட் டேட்டு சொன்ன மாதிரி. ஸோ யார் ஃபஸ்ட்டு வரா? சார் அது என்ன எல்லாம் நர்வஸாக இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பசங்க தான். பண்ணுங்க வாங்க 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 சீக்கிரம் வாங்க. ஒயன் பண்ணலாமா சார்? பண்ணலாமா? பண்ணலாம் சார். உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்னது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் தானா கிழிச்ச வாயன் நான். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்டில் வாங்க. அது சார் ப்ராஜெக்ட் எனக்கு மெயில் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். வரலையே. இங்கே மொபைல் எடுத்துருவாங்க. சார் இந்தாங்க. ஸோ அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனுக்கு லைட்டாக சிரிப்பு எடுத்து. ஏன் பண்ணாடி ஆமாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி ஃபீல்லாம். ஜங்குக்கு சிரிக்கிறத பார்த்துட்டு பொறிக்க மாதிரி சிரிக்கிறது அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி. நேற்றுக்கு நைட்டு வந்தாலும் மெயில் பண்ணான். அப்படியே ஒரு நடிப்பு. சார் நைட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிட்டான். நைட்லாம் எதுக்கு மெயில் பண்ணுறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து மார்னிங் பண்ணுங்க. கிளாஸ் டைம்லாம் புரியுதா?
அதுக்கப்புறமேட்டுலாம் பண்ணாதீங்க. அப்படி ஆஃப்லைன் மேபி நான் வந்து ஒரு 10 பண்ணுங்க. அதுக்கு மேலாம் பண்ண வேணாம் புரியுதா? மிட் நைட்லாம். அப்புறம் நான் வந்து பிஸியாக இருப்பேன். ஜங்குக் உங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப கோவமா வருது. ஏன் ரொம்ப தான் பண்ணுறான். ஆ நைட்டு இந்த பாக்கி தான் மெசேஜ் பண்ணுச்சு. இப்போ அப்படி மாத்துறால. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு என்னடி ஆ என்ன பண்ணுவீங்க மேடம்? ஒன்றும் பண்ண முடியாது. சைலண்டாக இரு. எனக்கு தெரியும். ஆ ஒன்றும் பண்ண முடியாதுனால தானே இவ்வளோ சீன் போடுற நீ. வீட்டுக்கு வா. எனக்கு என்ன பண்ணுற பாரு. லைட்டாக அவனை சிரிச்சிட்டு ஓயல் வந்துருச்சு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். குட் மார்னிங் எவரிவன். அவர் சப்ஜெக்ட் இஸ் ப்ராஜெக்ட் அது சாரி ப்ராஜெக்ட் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அது வந்து சாஃப்ட்வேர்னா ஸோ எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். எல்லாரும் நல்லா பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. நீங்கள் அதையும் தைரியமாக கிளியர் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் கிளாப் பண்ணிட்டு ஏய் சூப்பர் சூப்பராக சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஜங்குக்கு பார்த்துட்டு நேற்றையோட நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. எப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க புரியுதா? ஓகே சார். இன்றைக்கி எல்லோரும் ப்ரெசன்டேஷன் பண்ணியாச்சுல? எஸ் சார். குட். இதுக்கப்புறமேட்டு யாரும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ மார்க் போட மாட்டேன். மைண்ட் இட் புரியுதா? ஓகே எனக்கு டைம் வச்சா எல்லாம் பிரேக் போங்க. தேங்க்ஸ் சார். ஸோ எல்லோரும் பிரேக் போகிறாங்க. நீங்கள் அவனே எப்படி பார்க்குறீங்க வெளில வந்துட்டு? ஜங்குக்கு அப்படியே திரும்பி வா. எதுக்கு ஜங்கு? எல்லாம் இருக்காங்க. 2 பேரும் சைட் லாங்குவேஜ் தான் பேசிக்கிங்க. அது உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் புரியும். பரவாயில்ல வாடி. வா. எதுக்கு? ஸ்டாஃப் ரூம் வா. அங்கெல்லாம் வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க மேடம்? சாக்லேட் வாங்கிடுங்க வா. சாக்லேட்டா? சீரியஸ்லி? எப்படா வாங்கினா? மார்னிங். பாடி இவே நின்று பேசிகிட்டு இருப்பா. இங்கே மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஆடி பார்த்துக்கலாம். அது சரி. ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரோம் இல்லை நீ மட்டும் வா. ஏன் ஆடி போர் அடிக்குது. எதுவும் போர் அடிக்குதா? உனக்கு கிளாஸ் இல்லையா? இருக்குடி நெக்ஸ்ட்டு போனோம்பா. 10 minutes தான் இருக்கு. சீக்கிரம் வரியா? சரி நீ இங்கே தான். விட மாட்டோங்களே. அது அங்கே தான் இருக்கு. நீ வா எடுத்துக்கலாம். சரி பாரு. இவன் பேசுகிற மாடலே சரியில்லை. போதாமா வேணாமா? அவன் நேற்று கூப்பிட்டுப்பேன் போகல. இப்பயும் போகலன்னா ரொம்ப கோவப்படுவாள். எதுக்கும் ரொம்ப போய் பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடு. அப்படியே கீழே போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நாசாக இருக்குது. எதுக்கும் கூப்பிட்டுப்பான்? உண்மையாகவே சாக்லேட் வச்சுருக்குமோ? ஆமாம் நான் நேற்றுக்கே கேட்டேன்ல. அதான் வாங்கி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ஸ்டாஃப் ரூம் தான் நின்றுட்டு மே கமான்ஸா? கமன் வேலை சிரிக்கிறான். நீங்கள் தான் அப்படி சிரிச்சிட்டு என்னடா கூப்பிட்டா? காலேஜு சார். என்ன சார் கூப்பிட்டீங்களா சார்? ரொம்ப சீன் போடுவான். யார் எங்கே இருக்கான்? அதுவா சாக்லேட்டு சார். எனக்கு பிடிச்சா டேர்முல்கா. தேங்க்யூ. அது எனக்கு உங்களுக்கு வேணுமா? என்னங்க? ஸோ அதில் ஒன்று கொடுக்குறீங்க. ஆனால் அப்புறம் என்ன சார்? நீங்கள் தானே கேட்டீங்க. அப்புறம் வேணான்னு சொல்கிறீங்க. சரி நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரியா? அவ்வளோ சீன்லாம் இல்லை. சாப்பிடு. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்கேயாவது சாப்பிட்றீ? நான் அங்கே தான் போய் சாப்பிடுவேன். எங்கேயாவது சாப்பிட்றீ? நான் அங்கே தான் சாப்பிடுவேன். ஏன் சாப்பிட மாட்டீங்களா மேடம்? சரி. அவனை பார்க்க வச்சுட்டு நான் சாப்பிட்றதான். எனக்கு வேணும்டி. அப்போ சாப்பிடு. எனக்கு வேறு வேணும். வேறு என்ன வேணும் உனக்கு? அது சாப்பிடு. எனக்கு தெரியுது நீ எதை மீன் பண்ணுறேன்னு. இது மட்டும் உனக்கு காலேஜ் கிடையாதா? போடா எறும்பு மாடு. ஸோ அவனை தள்ளி விட்டு போகலான்னு சங்குக்கு அப்படியே உங்கள் ஆடை பிடிச்சி சாப்பிட்றீ. சாப்பிடு. எதுக்கு நீ சிரிக்கிறா? எனக்கு வேணும். போ நீ சாக்லேட் நீயே வச்சுக்கோ. நான் வச்சுக்கிட்டா? எனக்கு வேணும். அப்போ சாப்பிடு. ஸோ நீங்கள் லைட்டாக சாப்பிட்டுடு. என்ன உனக்கு இந்தா எடுத்துக்கோ. ஸோ அப்படியே நான் அந்த சாக்லேட் கொடுக்குறீங்க. எல்லாரும் வேணும். எனக்கு வேறு வேணும். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்க லிப்ஸை பார்க்குறான். எல்லாம் ஜங்கு இங்கே பாரு இது மட்டும் உனக்கு. அப்படியே அவன் கிஸ் பண்ணுறான். நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்பே விட்டுறான். வேடே என்னடே? எது ஆய் தரோம். நீ கையெடு ஜங்கு. விட ஜங்கு. ஸோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அது கேட்காமா செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேட் கிஸ் பண்ணுறீங்க. மெல்ட் ஆகிடு. ஜங்கு லவ் யூ ஜங்குக்கா. லவ்டோடே. சாக்லேட்டு வந்துருச்சு. சிரம மாடு எனக்கு வேணுமா? ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். அகைன் உங்களுக்கு ரொம்ப ஷேர் ஆகுது. ஜங்கு வீடு ஜங்கு டைம் ஆச்சு கிளாஸுக்கு. போகலாம். எப்போ போகிறது? ஸோ ஜங்குக்கு அப்படியே மெல்டாடி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே விடுற மாதிரி தெரியலாம். ஸோ 2 பேரும் அப்படியே டீப் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா இதோட இந்த ஒன் ஷார்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்கள் லைஃப் வந்து ரொம்ப லவ்வபுளாக போகுது. நீங்கள் 2 பேரும் ஒரு ரொமான்டிக் அண்டு லவ்லியான ஒரு கப்பல்.
ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. மேபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு புரியும் அட்லீஸ்ட் இந்த ப்ரூஃப் வந்து எப்படி இருந்துச்சு. இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ரொமான்டிக் ஜோன்லேயே கொண்டு போயிருப்பேன். அந்த மாதிரி யாராவது ஃபீல் ஆச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடலாமா இல்லை இதோட என் பண்ணிக்கலாமான்றதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தென் எல்லோரும் சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய் பாய், இஸ்கியால்.